ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கொஞ்சம் சீரியஸான அதே சமயம் நம்ம எல்லாருமே பண்ற ஒரு பழக்கத்தை பத்தி தான் பேச போறோம். நீங்க பாத்ரூம் போனா எவ்வளவு நேரம் அங்கேயே உட்கார்ந்துருப்பீங்க? ஒரு 5 நிமிஷமா இல்ல ஒரு அரை மணி நேரமா? நம்மள நிறைய பேருக்கு இப்ப பாத்ரூம் போனாலே கையில போன் இல்லாம போகவே மாட்டேங்குது. அங்க போய் ஹாயா உட்காந்து ரீல்ஸ் பாக்குறது, மெசேஜ் பண்றதுன்னு காலத்தை ஓட்டிடுவோம். ஆனா இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியுமா? டாக்டர்கள் இப்போ ஒரு முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கறாங்க. நாம ரொம்ப நேரம் அப்படி டாய்லெட்ல உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற இரத்த குழாய்களுக்கு அதிக அழுத்தம் கிடைக்குமா. இதனால மலம் கழிக்கிறதுல சிக்கல் உண்டாகி கடைசியில அது பெரிய ஆரோக்கிய குறைமா தான் மாறிடும். நார்ச்சத்துள்ள உணவுகளை சாப்பிடாதது, தப்பான உணவு பழக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம போன் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கும் போது நம்ம உடம்பு கொடுக்கிற அந்த இயற்கையான சிக்னலை கவனிக்காம விட்டுடுறோம். அந்த சிக்னலை கவனிக்காம அடக்கி வைக்கிறது தான் மலச்சிக்கல் வர முக்கியமான காரணமா அமையுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமே பாத்ரூம் போகும்போது ஃபோனை வெளியவே வச்சுட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் அங்க செலவிடுற நேரத்தை குறைச்சிக்கிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.